ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2 சாங்கிய யோகா சாங்கிய யோகம். அத்தியாயத்தின் சுருக்கம். பலவான் ஆவது குறிக்கோள். ஸ்லோகங்கள் 2-3. பெரியோரோடு போர் புரியேன் என்கிறான் அர்ஜுனன். ஸ்லோகங்கள் 4-6 வரை. அருள் பெறுவதற்கு ஏற்ற மனநிலை. 7-8. அருள் சுரப்பதன் அறிகுறி. 10. யோகத்துக்கு அஸ்திவாரம். 11. ஆத்மாவுக்கு அழிவில்லை. 12. மரணத்தின் கூறு. 13. குளிரும் வெப்பமும் உடலுக்கு உண்டு. 14-15. சத்யது அசத்யது. 16-20 வரை. வினையில் பற்று அற்று இரு. 21. மறுபிறப்பு. 22. ஆத்மா நிஷ்பிரபஞ்ச பொருள். 23-25 வரை. ஆத்மா அழிகிறது என்றாலும் வருந்துவது பொருந்தாது. 26-28 வரை. ஆத்மா மனம் மொழிக்கு எட்டாதது. 29-30. கடமை நின்று வழுவல் ஆகாது. 31-37 வரை. கர்மத்தை கர்ம யோகமாக்கு. 38-41 வரை. உலகத்தவர் போக்கு. 42-44 வரை. யோகத்துக்கு திறவுகால். 45-53 வரை. நிறைஞானியின் லட்சணம். 54-72 வரை. சஞ்சய உவாச்ச தம் ததா கிருபயாவிஷ்டம் அஸ்ருபூர்ணாகுலேக்ஷணம் விஷீதந்தமிதம் வாக்யம் உவாச்ச மதுசூதனः. சஞ்சய உவாச்ச. சஞ்சயன் சொன்னது. ததா அங்ஙனம் கிருபயா ஆவிஷ்டம் இரக்கம் ததும்பியவனும் அஸ்ருபூர்ண ஆகுல ஈக்ஷணம் நீர் நிறைந்து பார்வை குறைந்த கண்கள் உடையவனும் விஷீதந்தம் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறவனும் தம் அவனுக்கு அர்ஜுனனுக்கு மதுசூதனஹா மதுசூதனன் இதம் வாக்கியம் இந்த வாக்கியத்தை உவாச்ச சொன்னார். சஞ்சயன் சொன்னது. அங்கனம் இரக்கம் ததும்பி கண்களில் நீர் நிறைந்து பார்வை குறைந்து துக்கப்பட்ட அர்ஜுனனுக்கு மதுசூதனன் இவ்வாக்கியத்தை சொன்னார். பலவான் ஆவது குறிக்கோள். ஸ்லோகங்கள் 2-3. ஸ்ரீ பகவான் உவாச்ச குதஸ்த்வா கஷ்மலமிதம் விஷமே சமோபஸ்திதம் அநார்யஜுஷ்டம் அஸ்வர்க்யம் அகீர்த்திகரமர்ஜுன. ஸ்ரீ பகவான் உவாச்ச. ஸ்ரீ பகவான் சொன்னது. அர்ஜுனா அர்ஜுனா விஷமே நெருக்கடியில் குதஹா எங்கிருந்து இதம் இந்த அநார்யஜுஷ்டம் ஆரியனுக்கு அடாதது அஸ்வர்க்யம் ஸ்வர்க்கத்துக்கு தடையாவது அகீர்த்திகரம் புகழை போக்குவது கஷ்மலம் மோகம் துவாம் உன்னிடத்து சமுபஸ்திதம் அடைந்தது. ஸ்ரீ பகவான் சொன்னது. அர்ஜுனா ஆரியனுக்கு அடாததும் ஸ்வர்க்கத்தை தடுப்பதும் புகழை போக்குவதுமான இவ்வுள்ளச் சோர்வு இந்நெருக்கடியில் எங்கிருந்து உன்னை வந்து அடைந்தது? க்ளைப்யம் மாஸ்மகமப்பார்த்த நைத்தத்வையுபபத்யதே க்ஷுத்ரம் ஹ்ருதய தௌர்பல்யம் த்யக்தோத்திஷ்ட பரந்தப.
பார்த்த பார்த்தா கிளைபியம் அலித்தன்மையை மாஸ்மகமஹா அடையாதே ஏத்தத் இது துவயி உன்னிடத்தில் ந உபபத்யத்தே பொருந்தாது பரந்தப எதிரியை வாட்டுபவனே க்ஷுத்ரம் இழிவான ஹிருதய தௌர்பல்யம் உள்ள தளர்ச்சியை தியக்த்வா துறந்துவிட்டு உத்திஷ்ட எழுந்திரு. பார்த்தா அலியின் இயல்பை அடையாதே, அது உனக்கு பொருந்தாது. எதிரியை வாட்டுபவனே, இழிவான உள்ளத் தளர்வை துறந்துவிட்டு எழுந்திராய். பெரியோரோடு போர் புரியேன் என்கின்றான் அர்ஜுனன். ஸ்லோகங்கள் 4 முதல் 6 வரை. அர்ஜுன வாச்ச கதம் பீஷ்மம் அஹம் சங்கியே துரோணம் ச மதுசூதன இஷுபி பிரதியோத்ஸ்யாமி பூஜார்ஹா வரிசூதன. அர்ஜுன வாச்ச அர்ஜுனன் சொன்னது, அரிசூதன பகைவரை கொல்பவரே, மதுசூதன மது என்ற அரக்கனை கொன்றவரே, அகம் நான் சங்கிய யுத்தத்தில் பூஜாரோ பூஜிக்க தகுந்தவர்களாகிய பீஷ்மம் பீஷ்மரையும் துரோணம் ச துரோணரையும் இஷுபிஹி பாணங்களால் கதம் எப்படி பிரதியோத்ஸ்யாமி எதிர்த்து போர் புரிவேன். அர்ஜுனன் சொன்னது, பகைவரை தொலைப்பவரே, மதுவை கொன்றவரே, போற்றுதற்குரிய பீஷ்மரையும் துரோணரையும் நான் இங்கனம் போரில் எதிர்த்து பாணங்களால் அடிப்பேன். குருணஹத்வா ஹி மகானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷ்யமபீஹ லோகே ஹத்வார்த்தகாமாம்ஸ்து குருணிஹைவ புஞ்சிய போகான் ருதிரப்ரதிக்தான். மகானுபாவான் மேன்மை பொருந்திய குருநாச்சாரியர்களை அகத்வா கொல்லாமல் இகலோகே இவ்வுலகில் பைக்ஷ்யமப்பி பிக்ஷாண்ணம் கூட போக்தும் உண்பது ஸ்ரேயாஹி நிச்சயமாக நல்லது. தூ ஆனால் குரோன் பெரியவர்களை ஹத்வா கொன்றால் ருதிரப்பிரதிக்தான் ரத்தம் கலந்த அர்த்தகாமான் தன சம்பத்தாகவும் காமிய வஸ்துக்களாகவும் உள்ள போகான் போக விஷயங்களை இகையேவ இவ்வுலகிலேயே புஞ்சியே அனுபவிப்பேன். மேன்மை பொருந்திய பெரியோரை கொல்லாமல் இவ்வுலகில் பிக்ஷை ஏற்று உண்பதும் சாலச் சிறந்தது. ஆனால் முதியோர்களை கொன்றால் இரத்தம் கலந்த பொருளையும் போகத்தையும் இம்மையிலேயே அனுபவிப்பவனாவேன். நச்சைத்தத் வித்ம கதரன்னாகரியோ யத்வா ஜயேம யதி வா நோ ஜயேயுः யானேவ ஹத்வா ந ஜிஜீவிஷாமஸ் தேவஸ்தித பிரமுக்கே தார்த்தராஷ்டிரா. நஹா எங்களுக்கு கதரத் எது கரியகா மேலானது ஏத்தத் இதை நச்ச வித்மஹ நாம் அறியோம் யத்வா ஜெயேம நாம் ஜெயிப்போமோ எதிவா அல்லது நகா நம்மை ஜெயேயுகு அவர்கள் ஜெயிப்பார்களோ யான் ஏவ யாரையோ ஹத்வா கொன்று ந ஜிஜி விஷாமக உயிர் வாழ விரும்ப மாட்டோமோ தே தார்த்தராஷ்டிராக அந்த திருதராஷ்டிர கூட்டத்தார் பிரமுகே எதிரில் அவஸ்திதாக நிற்கின்றனர். நாம் இவர்களை ஜெயிப்பது அல்லது இவர்கள் நம்மை ஜெயிப்பது
இதில் நமக்கு எது மேலானது என்பது விளங்கவில்லை. எவரை கொன்ற பின் நாம் உயிர் வாழ விரும்ப மாட்டோமோ அத்தகைய திருத்தராஷ்டிர கூட்டத்தார் எதிரில் வந்து நிற்கின்றனர். அருள் பெறுவதற்கு ஏற்ற மனநிலை. ஸ்லோகம் 7. कार्पण्यदोषोपहतस्वभावः पृच्छामि त्वां धर्मसम्मूढचेताः यच्छ्रेयस्यान्निश्चितं ब्रूहि तन्मे शिष्यस्तेऽहं शाधि मां त्वां प्रपन्नम्. कार्पण्यदोष उपहत स्वभावः. கார்பண்யம் என்ற தோஷத்தினால் கெட்டுப்போன சுபாவத்தை உடையவன். தர்ம சம்மூட சேத்தாக, தர்மத்தை பற்றி குழப்பம் கொண்ட மனத்தையுடையவனாய், துவாம் உம்மை, பிருச்சாமி கேட்கிறேன், மே எனக்கு, யத் எது, ஸ்ரேயக சிறந்ததாக, ஸ்யாத் இருக்கிறதோ, தத் அதை, நிச்சிதம் நிச்சயமாக, புரூஹி சொல்லும், அகம் நான், தே உம்முடைய, சிஷ்யக சிஷ்யன், துவாம் உம்மை, பிரபன்னம் சரணமடைகிறேன், மாம் எனக்கு, ஷாதி உபதேசித்து அருளும். சிறுமை என்ற கேட்டினால் நல்லியல்பை இழந்த நான் அறநெறியை அறிய பிறாது மயங்கி உம்மை வினவுகிறேன். எனக்கு சிறப்பு ஈணுவதை உறுதியாக இயம்பும் நான் உமது சிஷ்யன் தஞ்சமடைகிறேன், உபதேசித்து அருளும். நஹி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத் யச்சோகமுச்சோஷணமிந்திரியாணாம் அவாப்ய பூமாவசபத்னம்ருத்தம் ராஜ்யம் சுராணாமபேச்சாதிபத்யம். பூமோ பூமியில் அசபத்னம் எதிர்ப்பில்லாத ருத்தம் விருத்தி அடைந்துள்ள ராஜ்யம் ராஜ்யத்தையும் சுராணாமப்பி சுரர்களுக்கும் ஆதிபத்தியம் அதிபதியாயிருப்பதையும் அவாப்பிய அடைந்து மம என்னுடைய இந்திரியானாம் இந்திரியங்களுடைய உச்சோஷனம் உலர்த்துகின்ற சோகம் சோகத்தை அப்பனுத்யாத் போக்கடிக்கும் இத்தியத் என்பதே நாஹி பிரபஷ்யாமி காண்கிறேனில்லை. பூமியில் நிகரற்றதும் ஆக்கத்தை உடையதுமான ஆட்சியை பெறினும் அமரர்க்கு அதிபதியாயிருக்க பெறினும் என் புலன்களை பொசுக்குகின்ற துன்பத்தை அவை துடைக்குமென்று எனக்கு தோன்றவில்லை. சஞ்சய உவாச்ச ஏவமுக்த்வா ஹ்ருஷிகேஷம் குடாகேஷः பரந்தபः ந யோத்ஸ்யே இதி கோவிந்தம் உக்த்வா தூஷ்ணீம் பபூவः. சஞ்சய உவாச்ச சஞ்சயன் சொன்னது பரந்தபः பகைவரை வாட்டுபவனான குடாகேஷः குடாகேஷனாகிய அர்ஜுனன் ரிஷிகேஷம் ரிஷிகேஷருக்கு ஏவம் இவ்விதம் உக்த்வா இயம்பி ந யோத்ஸ்யே யுத்தம் செய்யேன் இதி என்று கோவிந்தம் கோவிந்தருக்கு உக்த்வா பகர்ந்துவிட்டு தூஷ்ணீம் பேசாது பபுவஹ இருந்தான். சஞ்சயன் சொன்னது பகைவனை பொசுக்கும் குடாகேஷனாகிய அர்ஜுனன் ரிஷிகேஷனாகிய கோவிந்தனுக்கு இங்கனம் இயம்பி போர் புரியேன் என்று பேசாது இருந்துவிட்டான். அருள் சுரப்பதின் அறிகுறி. ஸ்லோகம் 10. தமோவாச்ச ஹ்ருஷிகேஷः பிரஹசன்னிவ பாரத சேனையோருபயோர்மத்யே விஷீதந்தமிதம் வசः. பாரத பரதவம்சத்துதித்தவரே ரிஷிகேஷः ரிஷிகேஷர்
உபயோகோ சேனையோகோ மத்தியே இரண்டு சேனைகளுக்கும் மத்தியில் விஷீதந்தம் தம் விசனப்படுகிற அவனுக்கு அர்ஜுனனுக்கு பிரகசன்னிவ சிரிப்பவர் போல் இதம் வச்சக இந்த வசனத்தை உவாச்ச சொன்னார். திருத்தராஷ்டிரா இரண்டு சேனைகளுக்கும் இடையில் இன்னட்படுகிற அர்ஜுனனுக்கு இளமுறுவல் பூத்தவராய் ரிஷிகேஷன் இம்மொழிகளை எம்பினார். யோகத்துக்கு அஸ்திவாரம். ஸ்லோகம் 11. ஸ்ரீ பகவானுவாச்ச அசோச்யானன்வசோச்சஸ்த்வம் பிரஜ்ஞாவாதாம்श्च பாஷசே கதாசூன கதாசூம்श्च நானோ சோச்சந்தி பண்டிதாः. ஸ்ரீ பகவான் உவாச்ச. ஸ்ரீ பகவான் சொன்னது, துவம் நீ அசோச்சியான் துக்கப்படத்தகாதவர் பொருட்டு அன்பசோச்சகா துக்கப்படுகிறாய். பிரஜ்ஞாவாதாஞ்ச ஞானியரது சொற்களையும் பாஷசே பேசுகிறாய். பண்டிதாகா பண்டிதர்கள் கதாசோன் இறந்தார் அகதாசோன் இருப்பவர் சேவும் ந அனுசோச்சந்தி விசனிப்பதில்லை. ஸ்ரீ பகவான் சொன்னது, துயரத்துக்கு உரியவர் அல்லார் பொருட்டு துயர் உறுகிறாய். ஞானியரது நல்லுரையும் நவில்கிறாய். இறந்தார்க்கோ இருப்பார்க்கோ புலம்பார் பண்டிதர். ஆத்மாவுக்கு அழிவில்லை. ஸ்லோகம் 12. நத்வேவாகம் ஜாத்து நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாः நச்சைவ ந பவிஷ்யாமः சர்வே வயமதः பரம். அகம் நான் ஜாத்து எப்பொழுதாவது ந து ஆசம் இருந்ததில்லை என்பது ந ஏவ இல்லவே இல்லை. துவம் நீ ந ஆசீஹி இருந்ததில்லை என்பது ந இல்லை. இமே இந்த ஜனாதிபாஹா அரசர்கள் ந ஆசன் இருந்ததில்லை என்பது ந இல்லை. அத்தக பரம் இனிமேல் சவவயம் நாம் எல்லோரும் ந பவிஷ்யாமஹ இருக்க மாட்டோம் என்பதும் ந ஏவ இல்லவே இல்லை. முன்பு எப்பொழுதாவது நான் நீ இவ்வரசர்கள் ஆகியவர்களில் யாராவது இல்லாது இருந்ததில்லை. இக்காயங்கள் அழியுமிடத்தும் நாம் இல்லாமற் போக மாட்டோம். மரணத்தின் கூறு. ஸ்லோகம் 13. தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தரப்ராப்திர் தீரஸ்தத்ர ந முஹ்யதி. யதா எப்படி தேஹினக தேகத்தில் குடியிருக்கும் ஆத்மாவுக்கு அஸ்மின் தேஹே இத்தேகத்தில் கௌமாரம் குழந்தை பருவம் யௌவனம் யௌவன பருவம் ஜரா கிழத்தனம் ததா அப்படியே தேகாந்தர பிராப்திகி வேறு தேகத்தை எடுப்பதும் தத்ர அதை பற்றி தீரக தீரன் ந முஹ்யதி மோகமடைவதில்லை. ஆத்மாவுக்கு இவ்வுடலில் இளமையும் யௌவனமும் மூப்பும் உண்டாவது போல் வேறு உடல் எடுப்பதும் அமைகிறது. தீரன் அதன் பொருட்டு மயங்கான். குளிரும் வெப்பமும் உடலுக்கு உண்டு. ஸ்லோகம் 14. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாः ஆகமாபாயினோ நித்யாஸ்தாம் திதிக்ஷஸ்வ பாரத. கௌந்தேய குந்தியின் புதல்வா, மாத்ரா ஸ்பர்ஷாः இந்திரியங்களுக்கு இந்திரியார்த்தங்களில் உள்ள இணக்கம்,
வஸ்து நிச்சயமாக சீதோஷ்ண சுக்க துக்கதாக சீதம் உஷ்ணம் சுகம் துக்கம் இவைகளை கொடுக்கின்றவைகளாகவும் ஆகமாபாயினக தோன்றி மறையும் தன்மையனவாயும் அநித்யாக நித்தியமல்லாதவைகளாயும் பாரத தான் அவைகளை திதிக்ஷஸ்வ சகித்துக்கொள். குந்தியின் மைந்த பொறிகள் புலன்களிடத்து பொருந்துதலால் குளிர் வெப்பம் இன்பம் துன்பம் முதலியன உண்டாகின்றன. தோன்றுதலும் மறைதலும் நிலையாமையும் அவைகளின் இயல்பு. பாரத அவைகளை பொறுத்துக்கள். யம் ஹி ந வ்யதயந்த்யேதே புருஷம் புருஷர்ஷப சம துக்க சுக்கம் தீரம் சாம்ருதத்வாய கல்பதே. புருஷர்ஷப புருஷஸ்ரேஷ்டனே ஏத்தே இவைகள் சீத்தம் உஷ்ணம் முதலியவைகள் சம துக்க சுக்கம் சுக துக்கங்களை சமமாக கொண்ட தீரம் தீரனான எம் புருஷம் எந்த புருஷனை ந வ்யதயந்தி அசைக்கிறதில்லை சஹ அவன் ஹி நிச்சயமாக அம்ருதத்வாய அமிர்த தத்துவத்திற்கு சாகா நிலைக்கு கல்பத்தே தகுதி உடையவனாகின்றான். புருஷஸ்ரேஷ்டனே எவன் இவற்றால் இன்னலுறான் இன்ப துன்பங்களை ஒப்பாக உணர்கிறான் அத்தீரனே சாகா நிலைக்கு தகுந்தவனாகிறான். சத்யது அசத்யது ஸ்லோகங்கள் 16 முதல் 20 வரை. நாசத்தோ வேத்யதே பாவோ நபாவோ வேத்யதே சதः உபயோரபி திருஷ்டோந்தஸ்த்வனயோஸ்தத்வதர்ஷிபிः. அசத்தः இல்லாததற்கு பாவகா இருப்பு ந வித்யதே இல்லை சதாபி இருப்பதற்கும் அபாவகா இல்லாமை ந வித்யதே கிடையாது. தத்துவதர்ஷிபிஹி தோ தத்துவத்தை அறிந்தவர்களாலேயே அனையோஹோ உபயோஹோ இவ்விரண்டின் அந்த முடிவு திருஷ்டக காணப்படுகிறது. இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போவதில்லை. உண்மையை அறிந்தவர்க்கே இவ்விரண்டின் முடிவு விளங்கும். அவிநாஷித்தோ தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்சித் கர்த்துமர்ஹதி. ஏன எதனால் இதம் சர்வம் இவ்வுலகெல்லாம் ததம் வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ தது அவிநாஷி விநாசமடையாதது தூ வித்தி என்று உறுதியாக அறிவாயாக. கஷ்சித் யாரும் அஸ்ய அவ்யயஸ்ய இந்த மாறா தன்மை உடையதற்கு விநாசம் விநாசத்தை கர்த்தும் செய்ய நர்ஹதி அர்ஹணன் அல்ல. உலகெல்லாம் பரவிய பொருள் அழிவற்றதென்று அறிக. அழியா பொருளை அழிக்க யாருக்கும் இயலாது. அந்தவந்த இமே தேஹா நித்யஸ்யோக்தா ஷரீரிணः அநாசினோ பிரமேயஸ்ய தஸ்மாத் யோத்யஸ்வ பாரத. நித்யஸ்ய நித்தியத்தினுடைய அநாசினः நாசமாகாததினுடைய அப்பிரமேயஸ்ய அளவிட முடியாததினுடைய ஷரீரிணः ஷரீரியினுடைய இமே தேகாக இந்த தேகங்கள் அந்தவந்தக முடி உடையவைகளாக உக்தாக சொல்லப்படுகின்றன. பாரத தஸ்மாத் ஆகையினால் யுத்யஸ்வ யுத்தம் செய்.
நித்தியமாய் நாசமற்றதாய் அளப்பரியதாய் உள்ள ஆத்மாவின் இவ்வுடலங்கள் யாவும் அழியும் தன்மையனவாம். ஆதலால் பாரதா போர் புரிக. ஏனம் வேதி ஹந்தாரம் யச்சைனம் மன்யதே ஹதம் உபௌதோ ந விஜானீதோ நாயம் ஹந்தி ந ஹன்யதே. யார் ஏனம் இந்த ஆத்மாவை ஹந்தாரம் கொல்லுகிறவனென்று வேத்தி அறிகிறானோ, யஹாச்ச இன்னும் யார் ஏனம் இந்த ஆத்மாவை ஹதம் கொல்லப்பட்டவன் என்று மன்யத்தே நினைக்கிறானோ, உபௌதோ அவ்விருவரும் ந விஜானீதா அறிந்தவர்கள் அல்லர். அயம் இவ்வாத்மா ந ஹந்தி கொல்லுகிறது இல்லை, ந ஹன்யத்தே கொல்லப்படுவதில்லை. ஆத்மாவை கொலையாளி என்றும் கொலை உண்பான் என்றும் என்னும் இருவரும் அறியாதார். ஆத்மா கொல்வதுமில்லை, கொலை உண்பதுமில்லை. ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சின் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயः அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. அயம் இவ்வாத்மா கதாச்சித் ஒருபோதும் ந ஜாயத்தே பிறப்பதில்லை, வா அல்லது மிரியத்தே வா மரிப்பதுமில்லை, ந பூத்வா இல்லாதிருந்து பூயகா திரும்பவும் ந பவிதா உண்டாவதில்லை. வேறு மொழிபெயர்ப்பு வா அல்லது பூத்வா உண்டாகி பூயகா மறுபடியும் ந பவிதா இல்லாமற் போவது ந கிடையாது. அஜஹா பிறவாதது, நித்தியமானது இரவாதது, சாஸ்வதா சாஸ்வதமானது தேய்வதில்லை, புராணகா புராணன் யாண்டும் தன்மயமானது வளர்வதில்லை. அயம் இவ்வாத்மா ஷரீரே ஹன்யமானே ஷரீரம் கொல்லப்பட்டாலும் ந ஹன்யத்தே கொல்லப்படுவதில்லை. இவ்வாத்மா ஒருபோதும் பிறப்பதுமில்லை இறப்பதுமில்லை. இது இல்லாதிருந்து பிறகு பிறந்தது அன்று, இருந்து பிறகு இறந்து போவதன்று. இது பிறவாதது இரவாதது தேயாதது வளராதது. காயம் கொல்லப்படும் இடத்தும் ஆத்மா கொல்லப்படுவதில்லை. வினையில் பற்றற்று இரு. ஸ்லோகம் 21. வேதா விநாசினம் நித்யம் யேனமஜமவ்யயம் கதம் ச புருஷ பார்த்த கம் காத்தயதே ஹந்திகம். பார்த்தாயஹ யார் ஏனம் இவ்வாத்மாவை அவிநாசினம் நாசமற்றதாகவும் நித்தியமானதாகவும் மாறுதலற்றது, அஜம் பிறவாததாகவும் அவ்யயம் குறையாததாகவும் வேத அறிகிறானோ சக புருஷா அப்புருஷன் கதம் எப்படி கம் யாரை ஹந்தி கொல்லுகிறான், கம் யாரை காத்தயத்தே கொல்லச் செய்கிறான். பார்த்தா இவ்வாத்மாவை அழியாதது மாறாதது பிறவாதது குறையாதது என்று அறிபவன் எப்படி யாரை கொல்வான், யாரை கொல்விப்பான். மறுபிறப்பு. ஸ்லோகம் 22. ஆத்மாவுக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பு யாது? வாசாம்சி ஜீர்ணாணி யதா விஹாய நவாணி கிருஹ்ணாதி நரோபராணி ததா ஷரீராணி விஹாய ஜீர்ணான் அன்யாணி சம்யாதி நவாணி தேஹி. நரன் யதா எப்படி ஜீர்ணாணி பழுதுபட்ட வாசாம்சி வஸ்திரங்களை விஹாய நீத்துவிட்டு நவாணி புதிய அபராணி மற்றவைகளை கிருஹ்ணாதி எடுத்து கொள்கிறானோ
ததா அப்படியே தேயி தேகியானவன் ஜீர்ணாணி ஜீரணமாய்ப் போன ஷரீராணி சரீரங்களை விகாய நீத்துவிட்டு நவானி புதிய அந்யானி மற்றவைகளை சம்யாதி அடைகிறான். பழுதுபட்ட துணிகளை களைந்துவிட்டு மனிதன் புதியவைகளை போட்டுக்கொள்வது போன்று ஆத்மா பழைய உடல்களை நீத்து புதியன புகுகிறது. ஆத்மா நிஷ்பிரபஞ்ச பொருள். ஸ்லோகங்கள் 23 முதல் 25 வரை. நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தஹதி பாவகः நச்சைனம் க்லேதயந்த்யாபோ ந சோஷயதே மாருதः. சஸ்திராணி ஆயுதங்கள் ஏனம் எந்த ஆத்மாவை ந சிந்தந்தி வெட்டுகிறதில்லை. பாவகா தீ ஏனம் இதனை ந தகதி தகிக்கிறதில்லை. ஆபகா ஜலம் ஏனம் இதனை ந க்லேதயந்தி நனைக்கிறதில்லை. மாருதகா ச காற்றும் ந சோஷயதி உலர்த்துகிறதில்லை. ஆயுதங்கள் ஆத்மாவை வெட்டமாட்டா. தீ அதை எரிக்காது, நீர் நனைக்காது, காற்றும் அதை உலர்த்தாது. அச்சேத்யோயம் அதாஹ்யோயம் அக்லேத்யோ சோஷ்யே ஏவச நித்ய சர்வகதஸ்தானோ ரச்சலோயம் சனாதன. அயம் இவ்வாத்மா அச்சேத்யः வெட்டப்படாதவன், அதாஹ்யः தகனமடையாதவன், அக்லேத்யः நனையாதவன், அசோஷ்யः ச ஏவ உலர்பவனும் அல்லன். அயம் இவ்வாத்மா நித்யः நித்தியமானவன், சர்வகதः எங்கும் நிறைந்தவன், ஸ்தானுஹு ஸ்திரமானவன், அச்சலः சலனமில்லாதவன், சனாதனः எப்பொழுதும் இருப்பவன். இவ்வாத்மா வெட்டுண்ணான், வேகான், அணையான், உலரான். இவன் நித்தியமாய் நிறைவாய் நிலையாய் அசைவற்றவனாய் என்றும் இருப்பவனாம். அவ்யக்தோயம் அச்சிந்த்யோயம் அவிக்கார்யோயமுச்யதே தஸ்மாதேவம் விதித்வைனம் நானோ சோசித்தோமர்ஹசி. அயம் இது இவ்வாத்மா அவ்யக்தः வியக்தமல்லாதது, இந்திரியங்களுக்கு தோன்றாதது. அயம் இது அச்சிந்த்யः சிந்திக்க முடியாதது. அயம் இது அவிக்காரியः விக்காரமில்லாதது, மாறுபடாதது. உச்சியத்தே சொல்லப்படுகிறது. தஸ்மாத் ஆகையினால் ஏவம் இங்கனம் ஏனம் இதை விதித்வா அறிந்து அனுசோசித்தும் துக்கிப்பதற்கு ந அர்ஹசி நீ அர்ஹதை உடையவன் அல்ல. இவ்வாத்மா பொறிகளுக்கு தென்படாதவன், சிந்தனைக்கு எட்டாதவன், மாறுபடாதவன் எனப்படுகிறான். ஆத்மாவை இங்கனமறிந்து துன்பத்தை அகற்று. ஆத்மா அழிகிறது என்றாலும் வருந்துவது பொருந்தாது. ஸ்லோகங்கள் 26 முதல் 28 வரை. அத்தச்சைனம் நித்யஜாத்தம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபி த்வம் ஆபாஹோ நைனம் சோசித்தோமர்ஹசி. அத்தச்ச ஒருவேளை ஏனம் இவ்வாத்மா நித்யஜாத்தம் யாண்டும் பிறப்பதாகவும் நித்தியம் எப்பொழுதும் மிருதம் வா இறப்பதாகவும் மன்யசே நினைக்கிறாய். ததாபி அப்பொழுதும் மகாபாகோ தோள் வலி உடையவனே துவம் நீ ஏனம் இவ்வாத்மாவை குறித்து சோசித்தும் வருந்த நார்ஹசி தகுந்தவனாகாய். ஒருவேளை இவ்வாத்மா என்றும் பிறந்து என்றும் மடிவடைகிறது என்று எண்ணுவாயானால் அப்பொழுதும் பெருந்தோளுடையாய் அவன் பொருட்டு நீ வருந்துதல் பொருந்தாது. ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுர்
मृत्युर्ध्रुवं जन्म मृतस्य च तस्मादपरिहार्येऽर्थे न त्वं शोचितुमर्हसि. जातस्य हि பிறந்தவனுக்கோ மிருத்யு மரணம் துருவம் நிச்சயம் மிருதஸ்ய ச இறந்தவனுக்கும் ஜன்ம பிறப்பு துருவம் நிச்சயம் தஸ்மாத் ஆகையினால் அபரிஹார்யே அர்த்தே பரிகாரம் செய்து கொள்ள முடியாத விஷயத்தில் துவம் நீ சோச்சித்தும் துக்கப்படுவதற்கு ந அர்ஹசி அர்ஹதை இல்லாதவனாயிராய். பிறந்தவன் இறப்பதும் இறந்தவன் பிறப்பதும் உறுதி எனின் விலக்க முடியாத விஷயத்தில் நீ வருந்துவது பொருத்தமாகாது. அவ்யக்தாதீனி பூதானி வியக்த மத்யானி பாரத அவ்யக்த நிதனான்யேவ தத்ர கா பரிதேவனா. பாரத பூதானி பிராணிகள் அவ்யக்தாதீனி ஆதியில் தென்படாதவைகளாயும் வியக்த மத்தியானி மத்தியில் தென்படுபவைகளாகவும் அவ்யக்த நிதனானி ஏவ முடிவில் காணப்படாதவைகளாகவும் இருக்கின்றன. தத்ர அது விஷயத்தில் கா என்ன பரிதேவனா துக்கம். பாரத உயிர்கள் துவக்கத்தில் தோன்றாமலும் இடையில் தோன்றியும் இறுதியில் தோன்றாமலும் இருக்கின்றன. இதை குறித்து வருந்துவானேன். ஆத்மா மனம் மொழிக்கு எட்டாதது. ஸ்லோகங்கள் 29-30. ஆச்சரியவத் பஷ்யதே கஷ்சிதேனம் ஆச்சரியவத் வததே ததைவ சான்யஹ ஆச்சரியவச்சைனம் மன்ய ஸ்ருணோதே ஸ்ருத்வாப்யேனம் வேத ந சைவ கஷ்சித். கஷ்சித் ஒருவன் ஏனம் இவ்வாத்மாவை ஆச்சரியவத் ஆச்சரியமானது போல பஷ்யத்தே காண்கிறான். ததா ஏவச்ச அங்கனமே அந்யக இன்னொருவன் ஆச்சரியவத் ஆச்சரியம் போல வதத்தி பேசுகிறான். அந்யக ச வேறொருவன் ஏனம் இவ்வாத்மாவை ஆச்சரியவத் ஆச்சரியம் போல ஸ்ருணோதி கேட்கிறான். கஷ்சிச்ச மற்றும் ஒருவன் ஸ்ருத்வாபி கேட்டாலும் ஏனம் இவ்வாத்மாவை நாயேவ வேத அறிகிறதே இல்லை. இவ்வாத்மா வியப்புக்குரியதென்று விழிக்கிறான் ஒருவன். இது என்ன விந்தை என்று விள்ளுகிறான் வேறொருவன். ஆச்சரியமென்று காது கொடுக்கிறான் இன்னொருவன். மற்றொருவன் இதை கேட்டும் அறிந்திலன். தேஹி நித்யம் அவத்யோயம் தேஹி சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி ந त्वं शोचितुमर्हसि. பாரத சர்வஸ்ய எல்லாருடைய தேகத்தில் அயம் இந்த தேஹி ஆத்மா நித்தியம் எப்பொழுதும் அவத்யா வதை செய்யப்படாதது. தஸ்மாத் ஆகையினால் துவம் நீ சர்வாணி பூதானி எல்லா உயிர்களையும் குறித்து சோச்சித்தும் விசனப்பட ந அர்ஹசி அர்ஹதை உடையவனாகாய். பாரத உடல்கள் அனைத்திலும் உரைகின்ற ஆத்மா என்றும் வதைக்கப்படாதவன். ஆகையால் உயிர்களின் பொருட்டு நீ வருந்துதல் வேண்டாம். கடமை நின்று வழுவலாகாது. ஸ்லோகங்கள் 31-37 வரை. ஸ்வதர்மமபி சாவேக்ஷ்ய ந விகம்பித்தோ மர்ஹசி தர்ம்யாத்யே யுத்தாச்ரேயோண்யத் க்ஷத்ரியஸ்ய ந வித்யதே. ஸ்வதர்மத்தை அவேக்ஷ்ய பீச்ச நோக்குமிடத்தும் விகம்பித்தும் நடுங்க ந அர்ஹசி அர்ஹதை உடையவனாகாய். ஏனென்றால் தர்மாத் யுத்தாத் தர்மமயமான யுத்தத்தை காட்டிலும் க்ஷத்ரியஸ்ய க்ஷத்ரியனுக்கு அந்யத் வேறு ஸ்ரேய சிறப்பு ந வித்யதே இல்லை.
ஸ்வதர்மத்தை நோக்குமிடத்தும் நீ மனம் நடுங்கலாகாது. அறப்போரை காட்டிலும் வேறு சிறப்பு அரசனுக்கில்லை. ஏத்ருச்சயா சோபபன்னம் ஸ்வர்கத்வாரம் அபாவ்ருதம் சுக்கின க்ஷத்ரிய பார்த்த லபந்தே யுத்தமீத்ருஷம். பார்த்தா எதிர்ச்சையா தற்செயலாய் உபபன்னம் நேர்ந்துள்ள அப்பாவிருத்தம் ஸ்வர்கத்வாரம் திறந்துள்ள ஸ்வர்கவாயில் ஈத்ருஷம் இது போன்ற யுத்தம் சுக்கினஹா பாக்யவான்களாகிய க்ஷத்ரியாக க்ஷத்ரியர்கள் நிச்சயமாக லபந்தே அடைகிறார்கள். பார்த்தா தற்செயலாய் நேர்ந்ததும் திறந்த ஸ்வர்கவாயில் போன்றதுமான இந்த யுத்தத்தை பாக்யவான்களாகிய க்ஷத்ரியர்களே அடைகிறார்கள். அத்தச்சித்வம் இமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி ததஸ்வதர்மம் கீர்த்திம் ச ஹித்வா பாபம் அவாப்ஸ்யசி. அத ஆதனால் துவம் நீ இமம் தர்மியம் சங்கிராமம் இந்த தர்மமயமான யுத்தத்தை ந கரிஷ்யசி சேத் செய்யாமற் போவாயாகில் ததா அதனால் ஸ்வதர்மம் கீர்த்திம் ச ஸ்வதர்மத்தையும் கீர்த்தியையும் ஹித்வா இழந்து பாபத்தை அவாப்ஸ்யதி அடைவாய். அறப்போராகிய இதனை ஆற்றாயேல் அதனால் நீ ஸ்வதர்மத்தையும் கீர்த்தியையும் இழந்து பாபத்தை அடைவாய். அகீர்த்திஷ்சாபி பூதானி கதயிஷ்யந்தி தேவ்யயாம் சம்பாவிதஸ்ய ச கீர்த்திர்மரணாததிரிச்யதே. அபீச்ச இன்னும் பூத்தானி உயிர்கள் தே உன்னை பற்றி அவ்யயாம் யாண்டும் அகீர்த்திம் அபகீர்த்தியை கதையிஷ்யந்தி பேசுவார்கள். சம்பாவிதஸ்ய நன்கு போற்றப்பட்டிருப்பவனுக்கு அக்கீர்த்தி அபகீர்த்தியானது மரணாத் மரணத்தை காட்டிலும் ச நிச்சயமாக அதிரிச்சதே அதிகமாகும். மானுடர் உன்னை ஆண்டும் இகழ்ந்து பேசுவார்கள். போற்றுதலுக்குரிய ஒருவன் தூற்றப்படுவது இறப்பதிலும் இழிவே. பயாத்ரணாதுபரதம் மம்ஸ்யந்தே த்வாம் மகாரதாः ஏஷாம் ச த்வம் பகுமதோ பூத்வா யாஸ்யசி லாகவம். மகாரதாச்ச மகாரதிகர்களும் துவாம் உன்னை பயத்தினால் ரணாத் யுத்தத்தினின்று உபரதம் பின்னடைந்தவன் என்று மம்சியந்தே நினைப்பார்கள். ஏஷாம் எவர்களிடத்தில் துவம் நீ பகுமதா வெகுமதிக்கப்பட்டு பூத்வா இருந்துவிட்டு லாகவம் சிறுமையை யாஸ்யசி பெறுவாய். பயத்தால் போரினின்று நீ பின்வாங்கினாயென்று மகாரதிகர்கள் எண்ணுவார்கள். எவர்பால் நீ பெருமை பெற்றிருந்தாயோ அவர்பால் சிறுமையுருவாய். அவாச்ய பாதாம்ச பகூன் வதிஷ்யந்தி தவாஹிதாः நிந்தந்தஸ்தவ சாமர்த்தியம் ததோ துக்கத்தரம் நு கிம். தவ உன்னுடைய அஹிதாச்ச சத்ருக்களும் தவ உன்னுடைய சாமர்த்தியத்தை நிந்தந்தக நிந்திக்கின்றவர்களாக பகூன் பல அவாச்சியவாதான் சொல்லத்தகாத வார்த்தைகளை வதிஷ்யந்தே சொல்லுவார்கள். ததக அதை காட்டிலும் துக்கத்தரம் பெருந்துன்பம் கிம்னு யாது உள்ளது. உன் பகைவர்கள் உன் திறமையை பழித்து பகரவொண்ணா சுடு சொற்களை செப்புவார்கள். அதைவிட பெருந்துன்பம் யாது உள்ளது. ஹதோ வா பிராப்ஸ்யசி ஸ்வர்கம் ஜித்வா வா மோக்ஷ்யசே மஹீம் தஸ்மாதுத்திஷ்ட கௌந்தேய
युद्धाय कृतनिश्चयः हतः वा கொல்லப்பட்டாலோ ஸ்வர்க்கம் பிராப்ஸ்யசி ஸ்வர்க்கத்தை பெற்றிடுவாய் ஜித்வா வா ஜெயித்தாலோ மஹீம் பூமியை புக்ஷ்யசே அனுபவிப்பாய் தஸ்மாத் ஆகையினால் கௌந்தேய குந்தியின் புதல்வா யுத்தாய யுத்தத்தின் பொருட்டு கிருத நிச்சயா நிச்சயித்து கொண்டு உத்திஷ்ட எழுந்திரு போரில் மடிந்தால் பொன்னுலகை பெற்றிடுவாய் வென்றால் மண்ணுலகை ஆண்டு அனுபவிப்பாய் ஆகையால் கௌந்தேயா போரின் பொருட்டு உறுதி கொண்டு எழுந்திரு கர்மத்தை கர்மயோகமாக்கு ஸ்லோகங்கள் 38 முதல் 41 வரை சுக துக்கே சமே கிருத்வா லாபாலாபோ ஜய ஜய தத யுத்தாய யுஜ்யஸ்வ நைவம் பாபமவாப்ஸ்யசி சுக துக்கே சுக துக்கங்களை சமே கிருத்வா சமனாக கருதி லாபாலாபோ லாப நஷ்டங்களையும் ஜய ஜயோ ஜய அபஜயங்களையும் ததா அதன் பிறகு யுத்தாய யுத்தத்தின் பொருட்டு யுஜ்யஸ்வ ஆயத்தப்படு ஏவம் இங்கனம் பாப்பம் பாபத்தை ந அவாப்ஸ்யசி அடையமாட்டாய் இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி ஆகியவைகளை சமனாக கருதி போரில் முனைக அதனால் நீ பாபமடையாய் ஏஷா தே விஹிதா சாங்கியே புத்திர்யோகே த்வே மாம் ஷ்ருணு புத்யா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரஹாஸ்யசி பார்த்தா சாங்கியே ஆத்ம தத்துவாராய்ச்சியில் ஏஷா இந்த புத்தியானது தே உனக்கு அபிஹிதா சொல்லப்பட்டது யோகேத்து இனி யோக விஷயத்தில் இமாம் இதை ஸ்ருணு கேள் யயா போத்யா அத்தகைய புத்தியோடு யுக்தகா கூடினவனானால் கர்மபந்தம் கர்மபந்தத்திலிருந்து பிரகாசியசி விடுபடுவாய் ஆத்ம தத்துவத்தை பற்றிய அறிவு உனக்கு புகட்டப்பட்டது இனி பார்த்தா யோகத்தை பற்றி கேள் யோக புத்தியை பெறுவாயாகில் நீ கர்மபந்தத்திலிருந்து விடுபடுவாய் நேஹாபிக்ரமநாசோஸ்தே பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மஹதோ பயாத் இக்கர்மயோகத்தில் அபிக்ரமநாசா முயற்சி வீண் போதல் ந அஸ்தி கிடையாது பிரத்யவாயா குற்றமாவது ந வித்யதே இல்லை அஸ்ய தர்மஸ்ய கர்மயோகம் என்கிற இந்த தர்மத்தின் ஸ்வல்பமபி ஸ்வல்பமாகிலும் மஹதா பயாத் பெரும் பயத்திலிருந்து திராயத்தே காப்பாற்றுகிறது இதில் முயற்சி வீண் போதலில்லை குற்றமொன்றும் வராது இதை சிறிது பழகினும் பெரும் பயத்தினின்று இது காப்பாற்றும் व्यवसायात्मिका बुद्धिरेकेह कुरु नन्दन बहुशाखा ह्यनन्तश्च बुद्धयो व्यवसायिनाम् குரு நந்தன குரு வம்சத்தில் பிறந்தவனே ஈக சிறப்பு ஈனும் இந்நெறியில் வியவசாயாத்மிகா நிச்சய சுரூபமான புத்தியானது ஏகா ஒன்றே அவ்யவசாயினாம் நிச்சய புத்தி இல்லாதவர்களுடைய புத்திகள் ஹி உண்மையில் பகுஷாக்காக
பல கிளைகளை உடையன. அனந்தாகாச்ச பல வகைப்பட்டவைகளாயும் இருக்கின்றன. குருகுலத்து உதித்தாய் இந்த யோகத்தில் உறுதி கொண்டவனுக்கு புத்தி ஒன்றேயாம். உறுதி கொள்ளாதவர்களின் புத்திகள் பல கிளைகளை உடையனவும் முடிவற்றவைகளுமாம். உலகத்தவர் போக்கு. ஸ்லோகங்கள் 42 முதல் 44 வரை. யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்த்ய விபஷ்சிதः வேதவாதரதா பார்த்த நாண்யதஸ்தீதி வாதினः காமாத்மான ஸ்வர்கபராः ஜன்ம கர்ம ஃபலப்ரதாம் கிரியா விசேஷபகுலாம் भोगैश्वर्य गतिं प्रति भोगैश्वर्य प्रसक्तानां तयापहृतचेतसां व्यवसायात्मिका बुद्धिः समाधौ न विधीयते. पार्थ अविपश्चितः अविवेकिகள் வேதவாதரதாக வேதம் கர்மத்தை பற்றி கையாளுகிற பதங்களில் சொற்சுவை கண்டு ரசிக்கின்றவர்கள். அந்நியதக ஸ்வர்க பதவியை தவிர வேறு ஒன்றும் நாஸ்தி இல்லை இதி என்று வாதினக வாதிக்கின்றவர்கள். காமாத்மானக காமம் நிறைந்தவர்கள். ஸ்வர்கபராக ஸ்வர்க லாபத்தை முக்கியமான லட்சியமாய் கொண்டிருப்பவர்கள். ஜன்ம கர்ம ஃபலப்ரதாம் புதிய ஜன்மமாக கர்மபலனை கொடுக்கிற போகைஸ்வரிய கதிம் பிரதி போகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அடைதற்கு உபாயமான கிரியா விசேஷ பகுலாம் கர்ம விசேஷங்கள் நிறைந்ததும். யாம் இமாம் புஷ்பிதாம் வாச்சம் எந்த இப்படிப்பட்ட அலங்காரமான வார்த்தையை பிரவதந்தி சொல்லுகிறார்கள். தயா அந்த வார்த்தையினால் அபஹ்ருத சேத்தசாம் அபகரிக்கப்பட்ட மனதையுடையவர்களாய் போகைஸ்வரிய பிரசக்தானாம் போகத்திலும் ஐஸ்வர்யத்திலும் பற்றுடையவர்களுக்கு விவசாயாத்மிகா புத்திஹி உறுதியான புத்தி சமாதோ அந்த கரணத்திலே ந விதீயத்தே உண்டாவதில்லை. வேதமொழியில் விருப்பமுடையவர்கள் ஸ்வர்க்கத்தை விளைவிக்கிற கருமத்துக்கு அந்நியம் ஒன்றுமில்லை என்பவர்கள். காமம் நிறைந்தவர்கள். ஸ்வர்க்கமே முடிவான பேறு என்பவர்கள். இத்தகைய அவிவேகிகளுடைய புஷ்பாலங்காரமான வசனத்தை கேட்டு அறிவு கலங்க பெறுபவர்க்கும் போக ஐஸ்வர்யத்தில் பற்றுடையவர்க்கும் உறுதியான புத்தி உள்ளத்தில் உண்டாவதில்லை. அவர்களுடைய புஷ்பாலங்கரமான சொற்கள் போக ஐஸ்வர்யத்தை பெறுதற்கான காமிய கர்ம விசேஷங்கள் நிறைந்தனவாயும் புதிய பிறவிகளை உண்டு பண்ணுவனவாயும் இருக்கும். யோகத்துக்கு திறவுகோல். ஸ்லோகங்கள் 45 முதல் 53 வரை. त्रैगुण्य विषय वेदा निस्त्रैगुण्यो भवार्जुन निर्द्वन्द्वो नित्य सत्वस्थो निर्योगक्षेम आत्मवान्. अर्जुना वेदाः வேதங்கள் த்ரைகுண்ய விஷயாக முக்குணமயமான பிரபஞ்சத்தை விஷயமாக உடையன. துவம் நீ நிஸ்திரைகுண்யகா முக்குணங்களினின்று விடுபட்டவன். நிர்த்வந்த்வா இருமைகளினின்று விடுபட்டவன். நித்திய சத்வஸ்தா எப்பொழுதும் சத்துவத்தில் நடுநிலையிலே இருப்பவன். நிர்யோகக்ஷேமக யோகக்ஷேமங்களற்றவன். ஆத்மவான் ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்தவன். பவ ஆக கடவாய். அர்ஜுனா வேதங்கள்
முக்குணமயமான சம்சாரத்தை பற்றியவைகள் நீ இருமைகளினின்று விடுபட்டு எப்பொழுதும் நடுவனின்று யோகக்ஷேமங்களற்று ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து முக்குணங்களை கடந்தவனாகுக. யாவானர்த்த உதாபானே சர்வத சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராஹ்மணஸ்ய விஜானதः. சர்வதः எங்கும் சம்ப்ளுதோதகே நீர் பெருக்கெடுத்திருக்கையில் உதபானே கிணற்றில் யாவான் எவ்வளவு அர்த்தः பிரயோஜனமோ தாவான் அவ்வளவுதான் விஜானதः பிரம்மத்தை அறிகிற பிராஹ்மணஸ்ய பிரம்மனிஷ்டனுக்கு சர்வேஷு எல்லா வேதேஷு வேதங்களிலும் பிரயோஜனமுள்ளது. எங்கும் நீர் பெருக்கெடுத்திருக்கையில் கிணறு பயன்படுகிறவளவு ஞானத்தையுடைய பிரம்மனிஷ்டனுக்கு வேதங்கள் பயன்படுகின்றன. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சன மா கர்ம ஃபலஹேதுர்பூ மா தே சங்கோத்ஸ்வ கர்மணி. கர்மணி கர்மத்தில் ஏவ மட்டிலும் தே உனக்கு அதிகாரமுண்டு தகுதியுண்டு. கதாச்சன ஒரு பொழுதும் ஃபலேஷு பலன்களில் மா இல்லை கர்ம ஃபலஹேது கர்ம பலன்களை உண்டு பண்ணுபவன் மா பூஹு ஆகாதே. அகர்மணி கர்மம் செய்யாதிருப்பதில் தே உன்னுடைய சங்கஹா பற்றுதல் மாஸ்து இருக்கலாகாது. வினையாற்ற கடமைப்பட்டுள்ளாய் வினை பயனில் ஒரு பொழுதும் உரிமை பாராட்டாதே. வினை பயன் விளைவிப்பவன் ஆய்விடாதே. வெறுமனே இருப்பதில் வெறுப்பு கொள்ளாதே. யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய சித்ய சித்யோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்யதே. தனஞ்சயா யோகஸ்தः யோகத்தில் நிற்பவனாய் சங்கம் பற்றுதலை தியக்த்வா விட்டுவிட்டு சித்ய சித்யோஹோ வெற்றி தோல்வர்களுக்கு இடையில் சமமாக பூத்வா இருந்து கொண்டு கர்மாணி கர்மங்களை குரு செய் சமத்துவம் நடுவுநிலை யோகா யோகம் என்று உச்சத்தே சொல்லப்படுகிறது. தனஞ்சயா யோகத்தில் நிலை பெற்று பற்று அற்று வெற்றி தோல்விகளை சமமாக கொண்டு கர்மம் செய் நடுவுநிலை யோகம் என்று சொல்லப்படுகிறது. தூரேன ஹ்யவரம் கர்ம புத்தியோகா தனஞ்சய புத்தௌ சரணமன்விச்ச கிருபணா ஃபலஹேதவः. தனஞ்சய புத்தியோகாத் சமத்துவ புத்தியோடு கூடிய நிஷ்காமிய கர்மத்தை காட்டிலும் காமிய கர்மமானது தூரேன அவரம் ஹி மிக கீழானதே. புத்தோ சமபுத்தியிலே சரணம் தஞ்சம் அன்பிச்ச அடைக ஃபலஹேதவः பலனை இச்சிக்கிறவர்கள் கிருபணாக கீழோர். சமபுத்தியோடு செயல் புரிவதை விட ஆசையோடு செயல் புரிவது மிக கீழானது. சமபுத்தியின் கண் சரணடைக பயன் கருதுபவர் கயவராவர். புத்தியுக்தோ ஜஹாதிஹ உபே சுக்ருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோக கர்மசு கௌஷலம். புத்தியுக்தா சமபுத்தி உடையவன் இஹ இம்மையில் உபே சுக்ருத துஷ்கிருதே நன்மை தீமை இரண்டையும் ஜஹாதி நீக்குகிறான்.
தஸ்மாத் ஆகையினால் யோகாய யோகத்தை யுஜஸ்வ சேர்வாயாக. யோகா யோகம் கர்மசு கர்மங்களில் கௌஷலம் வல்லமை. மன நடுவு பெற்றவன் நன்மை தீமை இரண்டையும் இம்மையில் துறக்கிறான். ஆகையால் நீ யோகத்தை சார்ந்திடு. திறமையுடன் செயல்புரிதல் யோகம். கர்மஜம் புத்தியுக்தாஹி ஃபலம் த்யக்த்வா மனீஷினः ஜன்மபந்த விநிர்முக்தாः பதம் கச்சந்த்யநாமயம். புத்தியுக்தாः சமபுத்தியுடைய மனீஷினः ஞானிகள் கர்மஜம் ஃபலம் கர்மத்து உதித்த பலனை தியக்த்வா தியாகம் செய்து ஜன்ம பந்த விநிர்முக்தாக பிறவித் தலையினின்று விடுபட்டு அனாமயம் துன்பமற்ற பதம் பதவியை ஹி நிச்சயமாக கச்சந்தி அடைகிறார்கள். நடுவு நிற்கும் ஞானிகள் வினைப்பயனை விட்டொழித்து பிறவித் தலை நீங்கி கேடில்லா பெருநிலை அடைகின்றனர். யதா தே மோஹகலிலம் புத்திர்வ்யதிதரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோத்தவ்யஸ்ய ஸ்ரோதஸ்ய ச. யதா எப்பொழுது தே உன்னுடைய புத்தியானது மோககலிலம் அவிவேகம் என்னும் குற்றத்தை வியதிதரிஷ்யதி தாண்டுமோ ததா அப்பொழுது ஸ்ரோதவ்யஸ்ய கேட்க வேண்டியதிலும் ஸ்ருதஸ்ய ச கேட்டதிலும் நிர்வேதம் வைராக்கியம் கந்தாசி அடைவாய். உன் அறிவானது எப்பொழுது அவிவேகம் என்னும் அழுக்கை கடக்குமோ அப்பொழுது கேட்கப் போவதிலும் கேட்டதிலும் பற்றின்மையை பெறுவாய். ஸ்ருதே விப்ரதிபன்னா தே பதாஸ்தாஸ்யதி நிಶ್ಚலா சமாதாவச்சல புத்திஸ்ததா யோகமவாப்ஸ்யசி. யதா எப்பொழுது ஸ்ருதி விப்ரதிபன்னா கேட்டு கலக்கமடைந்துள்ள தே உன்னுடைய புத்தியானது சமாதோ சமாதியில் பரமாத்மாவினிடத்தில் நிശ്ചலா சலிக்காததாய் அச்சலா உறுதியாய் ஸ்தாஸ்யதி நிற்குமோ ததா அப்பொழுது யோகம் புத்தியோகத்தை ஞானத்தை அவாப்ஸ்யசி அடைவாய். பல்பொருள் கேட்டு கலங்கும் உன் அறிவு ஆத்மாவின் கண் என்று அசையாது உறுதி பெறுமோ அன்று நீ யோகம் அடைவாய். நிறை ஞானியின் லக்ஷணம். ஸ்லோகங்கள் 54 முதல் 72 வரை. அர்ஜுன உவாச்ச ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கபாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்திததி கிம் பிரபாஷேத கிமாசீத விரஜேத கிம். அர்ஜுன உவாச்ச அர்ஜுனன் சொன்னது கேசவா கேசவா சமாதிஸ்தஸ்ய சமாதியில் இருக்கிற ஸ்தித பிரஜ்ஞஸ்ய நிலைத்த ஞானம் அடைந்தவனுடைய பாஷா லக்ஷ்ணம் காயாது ஸ்திததீஹி உறுதியான அறிவுடையவன் கிம் எதை பிரபாஷேத பேசுகிறான் கிம் எப்படி ஆசீத்த அமர்கிறான் கிம் எவ்வாறு விரஜேத நடக்கிறான். அர்ஜுனன் சொன்னது கேசவா சமாதியில் நிலைத்த நிறைஞானியின் லக்ஷணம் யாது உறுதியான அறிவுடையவன் எதை பேசுகிறான் எப்படி அமர்கிறான் எவ்வாறு நடக்கிறான். ஸ்ரீ பகவான் உவாச்ச பிரஜாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவாத்மனா துஷ்டः ஸ்தித பிரஜ்ஞஸ்ததோச்யதே. ஸ்ரீ பகவான் உவாச்ச ஸ்ரீ பகவான் சொன்னது
பார்த்த பார்த்தா யதா எப்பொழுது மனோகதான் மனதில் எழுகின்ற சர்வான் காமான் எல்லா ஆசைகளையும் பிரஜஹாதி விட்டு ஒழிக்கிறான் ஆத்மனி ஏவ ஆத்மாவில் மட்டும் ஆத்மனா ஆத்மாவை கொண்டு துஷ்டக திருப்தி அடைந்தவனாகிறான் ததா அப்பொழுது ஸ்திதப்பிரஜ்ஞः ஸ்திதப்பிரஜ்ஞன் என்று உச்சத்தே சொல்லப்படுகிறான். ஸ்ரீ பகவான் சொன்னது, பார்த்தா மனதில் எழுகின்ற ஆசைகளை எல்லாம் அகற்றி ஆத்மாவில் ஆத்ம திருப்தி அடைந்திருப்பவன் ஸ்திதப்பிரஜ்ஞன் என்று சொல்லப்படுகிறான். துக்கேஷ்வனோத்விக்னமனாः சுகேஷு விகதஸ்பிருஹः வீதராகபயக்ரோதः ஸ்திததீர்முனிருச்யதே. துக்கேஷு துக்கத்தில் அனுத்விக்னமனாக அசையாத மனதையுடையவன் சுகேஷு சுகத்தில் விகதஸ்பிருஹः நாட்டமில்லாதவன் வீதராக பயக்ரோதः பற்றுதல் பயம் கோபம் அற்றவன் முனிஹி முனி என்றும் ஸ்திததீஹி உறுதியான அறிவுடையவன் என்றும் உச்சத்தே சொல்லப்படுகிறான். துன்பத்தில் துடியாத இன்பத்தில் நாட்டமில்லாத பற்று அச்சம் சினம் அற்ற உறுதியான உள்ளத்தை உடையவன் முனி எனப்படுகிறான். யஸ்ஸர்வத்ரா நபிஸ்நீகஸ்தத்தத் ப்ராப்ய சுபாசுபம் நாபிநந்ததி நத்வேஷ்டே தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. யஹ யார் சர்வத்ர எங்கும் அனபிஸ்நேகः அபிமானமில்லாமல் தத்தத் அந்த அந்த சுபாசுபம் சுப அசுபங்களை பிராப்பிய அடைந்து ந அபிநந்தத்தி மகிழ்ச்சி அடைவதில்லை ந துவேஷ்டி வெறுப்படைவதில்லை தஸ்ய அவனுடைய பிரஜ்ஞா பிரஜ்ஞை பிரதிஷ்டிதா பிரதிஷ்டை பெற்றது. எவன் எங்கும் பற்றிலனாய் நலம் தருவதை அடைந்து மகிழாதும் கேடு தருவதை அடைந்து நொந்து கொள்ளாதும் இருக்கிறானோ அவன் அறிவு உறுதி பெறுகிறது. யதா சம்ஹரதே சாயம் கூர்மாங்கானீவ சர்வசः இந்திரியாணி இந்திரியார்த்தேபியஸ்தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. கூர்மஹ ஆமை அங்காணி இவ அவயவங்களை சுருக்குவது போல் யதா எப்பொழுது ச இன்னும் அயம் இந்த யோகி இந்திரியாத்தேபியः விஷயங்களிலிருந்து இந்திரியாணி இந்திரியங்களை சர்வசः முழுதும் சம்ஹரத்தை இழுத்து கொள்கிறானோ தஸ்ய அவனுடைய பிரஜ்ஞா பிரஜ்ஞை பிரதிஷ்டிதா நிலை பெற்றது. ஆமை தன் அவயவங்களை அடக்கி கொள்வது போல் பொருள்களிடத்திலிருந்து பொறிகளை முழுதும் உள்ளிழுக்க வல்லவனுக்கு நிறைஞானம் நிலை பெறுகிறது. விஷய வினிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேஹினः ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. நிராஹாரஸ்ய தேஹினः பொறிகளை புலன்களிடத்து போக பொட்டாது தடுப்பவனுக்கு விஷயாக விஷய அனுபவங்கள் வினிவர்த்தந்தே அற்றுப்போய் விடுகின்றன. ரசவர்ஜம் இச்சை எஞ்சியிருக்கிறது. பரம் திருஷ்ட்வா பரமாத்மாவை தரிசித்த பின் அஸ்ய அவனுடைய ரசஹாப்பி இச்சையும் நிவர்த்தத்தே அழிகிறது. இந்திரியங்களை தடுத்து வைப்பவனுக்கு விஷய அனுபவங்கள் இல்லை. ஆசையுண்டு. பரமாத்மாவை தரிசித்த பின் அவனுடைய ஆசையும் அழிகிறது. யததோ யபி கௌந்தேய
पुरुषस्य विपश्चितः इन्द्रियाणि प्रमाथीनि हरन्ति प्रसभं मनः। कौन्तेय कुन्तीन्மைந்தா हि नित्यमाय यततः यत्नं சீகிர விபஷ்சித்தः புருஷஸ்ய விவேகமுள்ள புருஷனுடைய மனஹா அப்பி மனதையும் பிரமாத்தினி கொந்தளிப்புள்ள இந்திரியாணி இந்திரியங்கள் பிரசபம் பலவந்தமாக ஆரந்தி இழுத்துச் செல்கின்றன. நெறி நிற்கும் நல்லறிஞனுடைய மனதையும் கொந்தளிப்புள்ள இந்திரியங்கள் பலவந்தமாக பற்றி இழுக்கின்றன. தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசேஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. யுக்தா மன உறுதியுடையவன் தானி சர்வாணி அவைகளையெல்லாம் சம்யம்ய அடக்கிக் கொண்டு மத்பரஹா என்னை பரகதியாக கொண்டு ஆசீத்த இருக்கிறான். ஹீ ஏனெனில் யஸ்ய யாருடைய இந்திரியாணி இந்திரியங்கள் வசே வசப்பட்டிருக்கின்றனவோ தஸ்ய அவனுடைய பிரஜ்ஞா பிரஜ்ஞை பிரதிஷ்டிதா நிலை பெற்றது. யோகனிஷ்டன் அவைகளையெல்லாம் அடக்கி என்னை பரகதியாக கொண்டிருக்கிறான். இந்திரியங்களை வசமாக்கியவனுக்கு அறிவு நிலை பெறுகிறது. தியாயதோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேஷோபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் क्रोधोऽभिजायते. விஷயான் இந்திரிய விஷயங்களே தியாயதா தியானிக்கின்ற பும்சகா மனிதனுக்கு தேஷு அவைகளிடத்து சங்கஹா பற்றுதல் உபஜாயத்தே உண்டாகிறது. சங்காத் பற்றுதலிலிருந்து காமஹா ஆசை சஞ்சாயத்தே உண்டாகிறது. காமாத் காமத்தினின்று குரோதஹா குரோதம் அபிஜாயத்தே வளர்கிறது. பொருள்களை நினைப்பதால் பற்று உண்டாகிறது. பற்று ஆசையாக பரிணமிக்கிறது. ஆசை சினமாக வடிவெடுக்கிறது. क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृति विभ्रमः स्मृतिभ्रंशात् बुद्धिनाशो बुद्धिनाशात् प्रणश्यति. क्रोधात् क्रोधத்திலிருந்து சம்மோகா அவிவேகம் மனக்குழப்பம் பவதி உண்டாகிறது. சம்மோகாத் குழப்பத்தினின்று ஸ்மிருதி விப்ரமஹா நினைவின்மை ஸ்மிருதி பிரம்ஷாத் நினைவு நாசத்திலிருந்து புத்திநாசகா புத்திநாசம் புத்திநாசாத் புத்திநாசத்தினால் பிரணஷ்யத்தை அழிந்து போகிறான். சினத்தால் மனக்குழப்பம் குழப்பத்தால் நினைவின்மை நினைவு நாசத்தால் புத்திநாசம் புத்திநாசத்தால் ஆள் அழிகிறான். ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயானீந்திரியைச்சரன் ஆத்மவஷ்யேர்விதேயாத்மா பிரசாதமதிகச்சதி. तो ஆனால் ராகத்வேஷ வியுக்தைஹி ராகத்வேஷங்களிலிருந்து விடுபட்ட ஆத்மவஷ்யைஹி ஆத்மாவசப்பட்டுள்ள இந்திரியைஹி இந்திரியங்களை கொண்டு விஷயான் விஷயங்களில் சரண் சஞ்சரிக்கின்ற விதேயாத்மா அடங்கிய மனதையுடையவன் பிரசாதம் மனத்தெளிவை அதிகச்சதி அடைகிறான். வெறுப்பு வெறுப்பட்டனவும் ஆத்மவசப்பட்டனவுமாகிய இந்திரியங்களால் விஷயங்களில் உலவுகின்ற மனவேந்தன் மனத்தெளிவடைகிறான்.
प्रसादे सर्वदुःखानां हानिरस्योपजायते प्रसन्नचेतसो ह्याशो बुद्धिपर्यवतिष्ठते பிரசாதே பிரசாதத்தில் மன அமைதியில் அஸ்ய இவனுடைய சர்வதுக்கானாம் எல்லா துக்கங்களுக்கும் ஹானிஹி அழிவு உபஜாயத்தே உண்டாகிறது ஏனெனில் பிரசன்ன சேதசக மனத்தெளிவு உடையவனுக்கு ஆஷோ விரைவில் புத்தி புத்தி பரியவதிஷ்டத்தே உறுதி பெறுகிறது மனவமைதியில் மனிதனது துன்பங்கள் அனைத்தும் ஒழியும் ஏனெனில் மன அமைதி உடையவனுக்கு அறிவு விரைவில் ஆத்மஸ்வரூபத்தில் நிலை பெறுகிறது நாஸ்தி புத்திரயுக்தஸ்ய நச்சாயுக்தஸ்ய பாவனா நச்சா பாவயத சாந்தேரசாந்தஸ்ய குதः சுகம் அயுக்தஸ்ய மனம் அடங்கப் பெறாதவனுக்கு புத்திஹி ஆத்மபோதம் ந அஸ்தி இல்லை அயுக்தஸ்ய யோகி அல்லாதவனுக்கு பாவனாச்ச ஆத்மபாவனையும் ந இல்லை அபாவயதஹ ஆத்ம தியானம் இல்லாதவனுக்கு சாந்திஹி சாந்தி ந இல்லை அசாந்தஸ்ய சாந்தி இல்லாதவனுக்கு சுகம் சுகம் குதஹ ஏது மனம் அடங்காதவனுக்கு ஆத்மபோதமும் இல்லை ஆத்ம பாவனையும் இல்லை ஆத்ம தியானம் இல்லாதவனுக்கு சாந்தி கிடையாது சாந்தி இல்லாதவனுக்கு இன்பமேது இந்திரியாணாம் ஹி சரதாம் யன்மனோனோ வேதீயதே ததஸ்ய ரதி பிரஜ்ஞாம் வாயோர்ணாவமேவாம்பசி ஹி ஏனென்றால் சரதாம் இந்திரியாணாம் சஞ்சரிக்கின்ற இந்திரியங்களை யத்மனாக எந்த மனது அனுவிதீயத்தே பின்பற்றி போகிறதோ தது அஸ்ய அவனுடைய பிரஜ்ஞாம் பிரஜையை ஹரத்தி கவர்கிறது அரிக்கிறது அம்பசி ஜலத்தில் நாவம் நாவாயை கப்பலை வாயுஹோ இவ காற்று போன்று கப்பலை காற்றானது நீர் மேல் நிலை குலைப்பது போன்று அலைகின்ற இந்திரியங்களை பின்தொடரும் மனது அவனது விவேகத்தை அரிக்கிறது தஸ்மாத்யஸ்ய மகாபாஹோ நிக்ரோஹிதானி சர்வஷः இந்திரியாணி இந்திரியார்த்தேभ्यस्तस्य பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா மகாபாஹோ தோள்வலி உடையவனே தஸ்மாத் ஆகையினால் யஸ்ய யாருடைய இந்திரியாணி இந்திரியங்கள் இந்திரியார்த்தேभ्यः இந்திரிய அர்த்தங்களிலிருந்து சர்வஷகா முற்றும் நிக்ருஹீதானி அடக்கப்பட்டிருக்கின்றனவோ தஸ்ய அவனுடைய பிரஜ்ஞா பிரஜை பிரதிஷ்டிதா பிரதிஷ்டை பெற்றது ஆகையால் ஆற்றலுடையாய் யாருடைய பொறிகள் புலன்களினின்று பிரிக்கப்பட்டு இருக்கின்றனவோ அவனது அறிவு நிலை பெற்றுள்ளது யா நிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிருத்தி சம்யமீ யஸ்யாம் ஜாகிருத்தி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனிः சர்வபூதானாம் சர்வ பிராணிகளுக்கும் யாயது நிஷா ராத்திரியோ தஸ்யாமதில் செம்யமீ அடக்கம் பயின்ற யோகி ஜாகிரத்தீம் விழித்திருக்கிறான் யஸ்யாம் எதில் பூதானி பிராணிகள் ஜாகிரத்தி விழித்திருக்கின்றனவோ சா அது பஷ்யதா முனே தத்துவதர்சியாகிய முனிக்கு நிஷா இரவு
உயிர்கள் அனைத்துக்கும் எது இரவோ அதில் யோகி விழித்திருக்கிறான். உயிர்கள் எல்லாம் தொய்த்துணரும் நிலை தத்துவ ஞானிக்கு இரவு. ஆபூரியமாணமச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாபா பிரவிசந்தி யத்வத் தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே சாந்திமாப்னோதி ந காமகாமி. ஆபூரியமானம் முழுதும் நிறைந்த அச்சல பிரதிஷ்டம் அசைவின்மையில் நிலை பெற்ற சமுத்திரம் சமுத்திரத்தை ஆபகா நீர்கள் யத்வத் பிரவிசந்தி எப்படி பிரவேசிக்கின்றனவோ தத்வத் அப்படியே சர்வே காமாகா சர்வ காமங்களும் யம் முனிம் பிரவிசந்தி எந்த முனியின் கண் பிரவேசிக்கின்றனவோ சகாவன் சாந்திம் சாந்தியை ஆப்னோதி அடைகிறான். காமகாமி விஷய ஆசையுள்ளவன் ந அடைகிறதில்லை. அசைவற்ற நிறைக்கடலில் ஆறுகள் சென்று அடங்குவது போல் எம்முனிவன் பால் ஆசைகள் அனைத்தும் சென்று ஒடுங்குகின்றனவோ அவனே சாந்தி அடைகிறான். ஆசையுள்ளான் சாந்தி அடையான். விஹாய காமான் யஸ் சர்வான் புமாம்சரதி நிஸ்பிருஹ நிர்மமோ நிரஹங்காரஹ சசாந்திமதிகச்சதி. யஹா எந்த புமான் புருஷன் சர்வான் காமான் சர்வ காமங்களையும் விஹாய நீத்துவிட்டு நிஸ்பிருஹ ஆசையற்று நிரஹங்காரஹ அகங்காரமின்றி நிர்மமஹ மமகாரமின்றி சரத்தி சஞ்சரிக்கிறானோ சஹாவன் சாந்திம் சாந்தியை அதிகச்சத்தை அடைகிறான். எப்புருஷன் ஆசைகளை அறவே அகற்றி பற்றற்று அகங்கார மமகாரமின்றி நடமாடுகிறானோ அவன் சாந்தி அடைகிறான். ஏஷா பிராஹ்மி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்ய விமுஹ்யதே ஸ்தித்வா ஸ்யாமந்த காலேபே பிரஹ்ம நிர்வாணமிருச்சதி. பார்த்த பார்த்தா ஏஷா இது பிராஹ்மி ஸ்திதிஹி பிரம்மத்தில் நிலை பெறுவதாகிறது. ஏனாம் பிராப்ய இதை அடையப்பெற்று ந விமுஹ்யதி மோகமடைகிறதில்லை. அந்த காலே அப்பி மரண காலத்திலாயினும் அஸ்யாம் இதில் ஸ்தித்வா நிலைத்திருந்து பிரம்ம நிர்வாணம் பிரம்ம நிர்வாணத்தை ருச்சத்தை அடைகிறான். பார்த்தா இதுவே பிரம்ம நிலை பேறு ஆகும். இதை அடைபவனுக்கு மோகமில்லை. இறுதி காலத்திலாவது இதில் நிலைத்திருப்பவன் பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறான். இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே சாங்கிய யோகோ நாம த்விதீயோத்யாயः. பிரம்ம வித்தையை புகட்டுவதும் யோகசாஸ்திரமானதும் ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதமாக வந்துள்ளதுமாகிய பகவத்கீதை என்னும் உபனிஷதத்தின் கண் சாங்கிய யோகம் என்ற 2ஆம் அத்தியாயம்.